அருட்பெரும் யோதி அருட்பெரும் யோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் யோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகெங்கும் உள்ள தமிழ் சான்றோர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நல்ல மாலை பொழுதிலே மன நிறைந்த அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான்றனையே ஏற்று என்பது வள்ளல் பெருமானுடைய அருள்வாக்கு. மனதிலே நினைத்த நல்ல செயல்கள் எல்லாம் செயல்கூடும். அது என்னுடைய ஆணை, என்னுடைய கட்டளை. அது ஆகையினாலே நீங்கள் நல்லது செய்யும்போது அது நன்றாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்து ஆரம்பியுங்கள். எல்லாமே நன்றாக நடக்கும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு அருள்வாக்கு. நேற்றைய சொற்பொழிவிலே மதங்களின் மேல் வள்ளலாருக்கு ஏற்பட்ட அறச்சீற்றத்தை பற்றி அந்த அறச்சீற்றத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்தோம். இன்னும் கொஞ்சம் அதிலே விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே நேற்று அறச்சீற்றம் பேசியது முதல் பாகம் என்றும், இன்றைக்கு பேசப்போவது இரண்டாம் பாகம் என்றும் 2 பிரிவாக அதனை பிரித்து வைத்திருக்கிறேன். ஆகவே வள்ளல் பெருமானுடைய அறச்சீற்றம் என்பதை பற்றியும் இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தரித்து அதை விளக்கம் கொடுத்து அதை என்ன என்று விளங்கி கொண்ட பிறகு அதை நாம் நிறைவு செய்வோம். வள்ளலார் ஆற்றிய கொடி கட்டி கொண்ட பிறகு மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையிலே வள்ளலார் இந்த அறச்சீற்றத்தை பேருபதேசத்தின் மீது பேசுகிற அந்த தருணத்திலே இந்த மதங்கள் செய்கிற வேலைகளையும் மதங்களுக்கு உள்ளே பொதிந்திருக்கிற சூதுவாதுகளையும் விளக்கி சொல்லுகிறார்கள். வள்ளல் பெருமான் தர்மத்தையும் நியாயத்தையும் அனுசரித்து கட்டுப்பட்டு நடந்து வந்தவர். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய மனத்திலே இப்படி மதங்கள் மக்களை ஓயாது இரவும் பகலும் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு என்று விசேஷங்களை சொல்லி வரவழைத்து இந்த மதங்களின் அவர்கள் செய்கிற வேலைகள் அத்தனையுமே ஒவ்வொரு நாளும் சாமிகளை குளிப்பாட்ட வேண்டியது, அதுக்கு ஆடை ஆபரணங்களை அணிய வைக்க வேண்டியது, சூட தீபார்த்தனை காட்ட வேண்டியது. மக்கள் எல்லாம் திம்மு என்று 5 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்து கொண்டிருந்து அந்த கடவுளை அந்த உருவ சிலைகளை நம்பி கையெடுத்து தொழுது வணங்கி தட்டிலே காசு போடுகிறார்கள், குண்டிலே பணத்தை போடுகிறார்கள், உடனே திரும்பி வந்து விடுகிறார்கள். இப்படி சென்று வருவதனாலே இந்த மக்களுக்கு ஆன்மீகத்திலே ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா, ஆன்ம லாபம் இருக்குமா என்று பார்த்தால் உண்மையிலே ஒன்றுமில்லை. ஆன்ம லாபம் என்பதை பற்றியே எந்த கோயிலிலும் யாரும் சொல்லுவதில்லை. இந்த ஆன்மா, இந்த மனதுக்குள்ளே உயிராக இருக்கிற இந்த ஆன்மாவுக்கு என்ன லாபம்? போகிறோம், பார்க்கிறோம், வணங்குகிறோம், 10 மணி நேரம் கால் கடுக்க நின்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்து விட்டோம் என்று வெளியே தேங்காய் வாழைப்பழத்தை உடைத்து அங்கேயே சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறோம். இந்த செயலுக்கு ஒவ்வொருவரும் எவ்வளவோ காசுகளை செலவு பண்ணி எவ்வளவோ நீண்ட நெடுந்தூரத்துக்கு பிரயாணம் செய்து அந்தந்த பெரிய கோயில்களிலே மணிக்கணக்காக காத்திருந்து படாத பாடுபட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிடம் அந்த சாமி தரிசனத்தை பார்ப்பதற்கு நமக்கு அவர்கள் ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு போங்க 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 என்று கூட்டத்தை தள்ளி வெளியே அனுப்பி விடுகிறார்கள். நாமும் பலகால தூரங்கள் நடந்து ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நின்று அந்த தரிசனத்தை அலங்காரத்தை பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரத்தை கொடுப்பதில்லை. இப்படி இந்த கண்களாலே பார்ப்பதினாலே நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்றால் ஒன்றுமே கிடைக்காது. வயிறு பசி, அந்த வயிறு பசிக்கு சாப்பாடை கண்களிலே பார்த்து நாம் அதை சுகித்து அந்த வாடையை பிடித்து கொண்டால் பசி அடங்குமா?
அல்லது அந்த சாப்பாட்டை பொட்டலமாக கட்டி வாழலை வைத்து வகுத்துக்குள்ளே கட்டி கொண்டால், வகுத்துக்கு மேலே கட்டி கொண்டால் பசி தீர்ந்து போகுமா? தீர்ந்து போகாதல்லவா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? சாப்பாடை திருப்தியாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் இல்லையா? அதுபோல கடவுள் தரிசனத்தை நாம் நம்முள்ளே பார்த்து திருப்தியாக புருவ மத்தியில் மனதை வைத்து தியானம் செய்து எப்படி சாப்பிட்டு வயிறு நிரம்பி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதை போல கடவுளை கண்களால் சிலைகளில் பார்த்ததினாலே நமக்கு பெரிய ஆன்மலாபம் ஒன்றும் வந்துவிடப் போவது இல்லை. நமக்கு தெரியாதனத்தினாலே அதையே அவர்கள் வைத்து கொண்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலிலும் தமிழகம் முழுவதுமே நடக்கக்கூடிய வேடிக்கை வினோதங்கள். பக்தி மார்க்கம் என்பது நல்ல மார்க்கம்தான், சரிகை மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேலும் மேலும் சரிகை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிகள் இருக்கிறது அல்லவா? அதை பற்றி எல்லாம் எந்த கோயிலாவது சொல்லி கொடுக்கிறார்களா? இல்லையே. அங்கே நடப்பதெல்லாம் வெறும் வெறும் சடங்கு, சாங்கியம், இந்த பூசைகள் தான். இந்த பூசைகளை பார்ப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் ட்ரெயின்களிலும் விமானத்திலும் நடந்தும் பஸ்களிலும் கார்களிலும் போய் நாம் என்ன பலனை கண்டோம்? கோயிலை திறந்து வைத்து கடை திறந்து வைத்து வியாபாரம் செய்த அந்த முதலாளிகள் பொருளீட்டுவதைப் போல கோயில் குளங்களை திறந்து வைத்து கொண்டு ஆரியர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு அவர்களுக்குள்ளே முறை வகுத்து கொண்டு எல்லா பூசைகளுக்கும் ஒவ்வொருவர் நியமனம் செய்யப்பட்டு நமக்கு கடவுளை நேராக பாருங்கள் என்று சிலைகளைத்தான் காட்டுகிறார்கள். இந்த சிலைகளுக்கு உண்மையிலேயே உயிர் இருக்கிறதா, ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா என்று யோசனை பண்ணி நாம் பார்ப்பதில்லை. சக்தி இருப்பதாகவும் இந்த கடவுள் உருவம் உண்மையானதாகவும் என்று நமக்கு காலங்காலமாக மனதிலே பதிந்து விட்டது. ஆரிய குருமார்கள் அப்படியே அதை பதியும்படியாக 6000 ஆண்டுகளாக செய்து விட்டார்கள். ஊர்களில் எங்கு பார் ஒவ்வொரு ஊர்களிலும் ஏகப்பட்ட கோயில்கள், ஏகப்பட்ட விசேஷங்கள். இந்த கோயில் விசேஷங்களிலே உள்ள சாமிகள், கடவுள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு உரியதா என்றால் இல்லை. எல்லாம் வடநாட்டு புராண கதைகளிலே சொல்லப்பட்ட தர்மரு, பீமரு, அர்ஜுனரு, ராமரு, லட்சுமணரு, துரபதே இப்படி தான் உள்ள கோயில்களிலே தர்மராஜா கோயில், அதில் திரௌபதிக்கு திருமணம், இதெல்லாம் ஒரு விசேஷம் என்று நாம் பணங்களை அள்ளி கொண்டு போய் குவித்து கொட்டுகிறோம் கோயில்களிலே. இது எதனால்? ஏதாவது ஆன்ம லாபம் உண்டா? ஆன்ம லாபம் என்று உயிருக்கு லாபம். இதை காசுகளை கொடுப்பதினாலும் தட்டுகளில் பணத்தை போடுவதனாலும் நகை நட்டுகளை எல்லாம் கழட்டி உண்டியிலே போட்டுவிட்டு வருவதனாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்குமா என்றால் ஒன்றுமே கிடைக்காது. இதை நாம் சிந்தித்து பார்க்க விடாதபடிக்கு தொடர் கதையாக விடாதபடிக்கு கோயில் குளங்களை திறந்து வைத்து வியாபாரத்தை போல செய்து 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 மக்களை வரவழைத்து இன்னைக்கு ஒரு கோயில், நாளைக்கு ஒரு கோயில், நாளன்னைக்கு ஒரு கோயில் என்று ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. அத்தனையிலையும் ஒன்றேதான் செய்கிறார்கள். இன்று தங்கப்பாவடை தரிசனம், இன்னைக்கு கருட சேவை, நாளன்னைக்கு இன்னொரு சேவை, அனுமாருக்கு வடமாலை, இவருக்கு முறுக்கு மாலை என்று ஏதாவது ஒரு வேடிக்கையான சங்கதியைத்தான் அங்கே சொல்லி கொடுக்கிறார்களே ஒழிய கோயிலுக்கு உள்ளேயே ஒரு பக்கத்திலேயோ மக்களை அமர வைத்து அமைதியாக அந்த கோயில் வரலாற்றையோ அல்லது சுவாமிகளின் வரலாற்றையோ அல்லது உண்மையான சங்கதிகளையோ யாரும் எவரும் சொன்னதில்லை. புராண கடவுளுக்கெல்லாம் எந்த வரலாறுகளும் கிடையாது. புராண கடவுளெல்லாம் அதிலே வரக்கூடிய எல்லா தெய்வங்களும் எங்கே இருந்து தோன்றின என்று யாராவது ஆராய்ச்சி செய்து கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? ஒருவருமே இல்லை. அதன் பிறகு நமக்கு சொல்லிக் கொடுப்பவரும் இல்லை. அதுக்கு வந்திருப்பவர் நமது வள்ளலார் தான். இந்த வள்ளலார் ஆற்றிய சித்திவிழாக பேருபதேசம் என்பது ஒரு பெரிய உயில். அதுதான் வள்ளலாரினுடைய உண்மையான கடைசி உயில் என்று சொல்லலாம்.
முடிந்த முடிவான அவரின் கொள்கை விளக்க பிரகடனம் என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பேருபதேச சொற்பொழிவில் நாம் சிந்தித்து உணர்ந்து பார்த்து உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பலவும் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் மிகவும் பிரயத்தனப்பட்டு உபதேச குறிப்புகளிலே அத்தனையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஒரு நாளும் ஒரு சங்கங்களும் அந்த உபதேச குறிப்புகளை படிப்பதே கிடையாது. அப்படி படிக்காததினாலே நமக்கு இன்னமும் வள்ளலார் தோன்றி மறைந்து சித்தி பெற்று இன்றைக்கு 202 ஆண்டுகள் ஆகப் போகிற இந்த 200 வருஷமாக வள்ளலார் சொன்னதை யாரும் சிந்திப்பதில்லை. சங்கங்கள் எல்லாம் சாப்பாடு போடுவதை பிரதானமாக வைத்து கொண்டிருக்கிறது. அது பரவாயில்லை, பசிக்கு உணவு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். அத்தோடு சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை அறியக்கூடிய அந்த விசாரத்தை, அந்த கலந்து உரையாடலை நாம் ஒருவரும் செய்வதில்லை. சத்விசாரத்துக்கு அடுத்து பரோபகாரம் என்று சொல்லப்பட்ட உணவளிப்பது, இதுகளெல்லாம் சங்கத்திலே செய்கிறார்கள். ஆனால் இந்த புராண கதைகளிலே வரக்கூடிய இந்த உண்மையான புராண தெய்வங்கள் எல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் சிந்திக்கவில்லை. வள்ளலார் அதை சொல்லுகிறார். இப்பொழுது நான் கட்டிக்கொண்ட கொடி நமது உடம்பிலே உள்ள கொடி என்று விளக்கி சொல்லுகிறார்கள். அந்த விளக்கி சொன்ன பிறகு இதே போல இந்த புராண கடவுள் எல்லாம் நமது உடம்புக்குள்ளே உள்ள சதைகள், இரத்தங்கள், அதாவது திசுக்கள், இப்படிப்பட்ட நம்முடைய உடம்புக்குள்ளே உள்ள அத்தனை வஸ்துக்களையும், நாடி நரம்புகளையும் சதைகளையும் வைத்துத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று நமக்கு புரிய வேண்டும் என்றுதான். அப்படி ஏன் புரிய வேண்டும் என்றால், அப்படி புரிந்தால் இந்த சமய மதங்களில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம். அப்படி விடுபட்டால் என்ன லாபம் என்றால், உண்மையாகவே இந்த ஆன்மா ஒளி நிறைந்த ஆன்மாவாக மாறி மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு தடையாக உள்ளது இந்த சாதியும் சமயங்களும். அதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் உண்மையோடு நல்ல நம்பிக்கையோடு நமக்கு அறிவுபூர்வமாக அநேக செய்திகளை அதிலே விளக்கி வைத்திருக்கிறார்கள். நானும் பலமுறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் இது ஆலமரம் போல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் மனத்திலே தர்மரு, பீமரு, ராமரு, லட்சுமணரு, சீதை, ருக்குமணி இப்படியான வடநாட்டு பெயர்கள் எல்லாம் அப்படியே ஆகிவிட்டது. தென்னாட்டிலே உள்ள மக்களுடைய அரசர்களுடைய பெயர்கள், மற்றபடியாக நம்முடைய நாட்டு பெயர்கள் யாராவது வடநாட்டில் வைத்திருக்கிறார்களா? இவர் சேரன், சோழன், பாண்டியன், ஔவையாரம்மா, இவர் என்றெல்லாம் எத்தனை கதாபாத்திரங்கள் உண்மையிலே வாழ்ந்த மக்கள் இருந்திருக்கிறார்களே. இவர்களில் ஒருவருடைய பெயராவது வடநாட்டு மக்கள் பெயராக வைத்திருக்கிறார்களா? வைத்திருக்கவில்லையே. நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அதே போல நெருப்பு மிதித்தல், ஆரியர்கள் யாராவது நெருப்பு மிதிக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா கோயிலும் தர்மராஜா கோயில், அந்த கோயில், இந்த கோயில், கூவாகம் கோயில் என்றெல்லாம் சொல்லி நெருப்பை மிதித்து கொண்டு ஓடுவது, அழகு குத்தி கொண்டு ஆடுவது, இதுவெல்லாம் ஆன்மீகம் என்று நமக்கு கற்பித்தது மதங்கள். இந்த மதங்களினாலே அவர்கள் பிழைப்பு நடக்கிறது, சௌரியமாக பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை என்னவென்று சிந்தித்து பார்க்க கூட முடியாதபடிக்கு நம்பிக்கை என்ற பெயரிலே, மூடத்தனத்திலே நாம் அதை மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். இந்த தவிப்பைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பேருபதேசத்திலே உள்ள புராண கதையிலே வரக்கூடிய கடவுள்கள் எல்லாம் பொய்யான கடவுள், கற்பனையான கடவுள், இல்லாத கடவுள். இந்த இல்லாத கடவுளுக்கும் பார்க்காத சொர்க்கத்திற்கும் கர்மம், அது இது, போக்குவரத்து, சொர்க்கம், நரகம், சிவலோகம், யமலோகம், வைகுண்டம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெயர்களை சொல்லி அதற்கு விளக்கங்களை சொல்லாமல் இவரெல்லாம் கைகால்களோடு மனைவி மக்களோடு சௌரியமாக வாழ்கிறார்கள் அந்த லோகத்திலே என்று மேலே கையை காட்டிவிட்டு அவர்கள் பாட்டு காரியர்கள் பூசைகளை செய்து கொண்டு
அன்றாடம் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஞானத்தை சம்பாதித்து கொடுப்பதற்கு எந்த வழியையும் அவர்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டு சித்தர்களிலே அநேகர் அறிவுபூர்வமான நல்ல செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நல்ல சித்தர், அவர் பேர் சிவாகி சித்தர். அவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரு மனதாய் கூடியே, ஊரில் உள்ள மனிதர் எல்லாம் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆடினாலும் அறியோனாத ஆதிநாத சித்தரை, ஆடினாலும் அறியோனாத ஆதி சித்தர் நாதரை பேதையான மனிதர் வண்ணும் பிறழிவாரும் பாருமே. எப்போ இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தேரை, ஊரே சேர்ந்து தேரை இழுத்து மேலே ஒரு செம்புயனால் செய்யப்பட்ட ஒரு சிலையை உருவகத்தை வைத்து இதுதான் கடவுள் என்று சொன்னதினாலே நாம் அப்படியே நம்பி அந்த செம்பு சிலைகளுக்குள்ளே உள்ள நாராயணனோ சிவசக்தியோ பெருமாளோ மகேஷ் ஏதோ ஒரு சிலை இருக்கிறது, செம்பினால் செய்யப்பட்ட சிலை. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அம்மனுக்கு கோயில், அப்பனுக்கு கோயில், அனுமாருக்கு கோயில், உடம்புருக்கு எதையோ சொல்லி 6000 7000 ஆண்டுகளாக இந்த கதைகளை சொல்லி சொல்லி விழாக்களை நடத்தி அறிவு விளக்கம் இல்லாமல் நம்மை ஆக்கி கொண்டு வருகிறது இந்த மதங்கள். ஆகையினாலே இந்த ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆடினாலும் அறியோனாத ஆதிநாத சித்தரை இந்த பேதையான மனிதர் பண்ணும் பிறழிவாரும் பாருமே என்று ஒரு அற்புதமான பாடலை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு பாடலை சொல்லுகிறார். எல்லா தெய்வங்களுக்கும் கல்லினால் செய்யப்பட்டதுதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுங்கிற சொல்லும் மந்திர ஏதடா. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுங்கிற சொல்லும் மந்திர ஏதடா. அந்த நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சற்றுவம் கரிச்சுவை அறியுமோ. இந்த நட்டகல் நம்மிடத்தில் பேசுகிறதா? நட்டு வைத்தால் நட்டு வைத்தது பிறகாமல் இருக்கும், படுக்க வைத்தால் படுத்தது போல் இருக்கும், அமர வைத்தால் உட்கார வைத்தால் அது உட்கார்ந்திருக்கும். அதுக்கு பெயர் நின்ற கோலம், அப்புறம் கிடந்த கோலம், உட்கார்ந்து இருந்த கோலம். இந்த 3 கோலங்களில் தான் கடவுள் இருக்குமே ஒழிய நடந்த கோலத்திலே ஒரு கடவுளும் இல்லை. நாம் தான் சிறைகளை செய்து தேரிலே வைத்து தூக்கி கொண்டு ஓடுகிறோம், தேரை இழுத்து கொண்டு அலைகிறோம். இதிலே என்ன பிரயோஜனம்? தேரை இழுப்பதனாலும் தீச்சட்டி எடுப்பதனாலும் அழகு குத்துவதனாலும் ஆன்மீகம் வளருமா? சகா கல்வியை கற்க முடியுமா? உலகத்திலே நீடு ஒளி நிலைத்து வாழ முடியுமா? முடியாது. இதையெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று வள்ளலார் செய்கிறார். எத்தனை விதமான சாமிகள்! கட்டையால் செய்தே வரும், கல்லினால் செய்தே வரும், மட்டையால் செய்தே வரும், மஞ்சளால் செய்தே வரும், சட்டையால் செய்தே வரும், சாணியால் செய்தே வரும், வெட்ட வெளியதன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே. வெட்ட வெளி தானையா எல்லாத்துக்கும் பெரிய தெய்வம். அந்த வெட்ட வெளியிலிருந்து தானையா அத்தனையும் உண்டாயிற்று. காற்று உண்டாயிற்று, கனல் உண்டாயிற்று, நீர் உண்டாயிற்று, இந்த பூமி உண்டாயிற்று, அனல் உண்டாயிற்று, புனல் உண்டாயிற்று. 5 பஞ்சபூதங்களும் மேலே இருந்ததானே உற்பத்தியானது. அந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் உருவங்களை கற்பித்து இதுதான் உண்மை என்று மக்களை அன்று தொட்டு இன்று வரை நம்பி வணங்கும்படி செய்து வந்திருக்கிறோமே. எவ்வளவு பெரிய ஒரு சாமர்த்தியமான காரியம்! கட்டையால் செய்த சாமி நம்மிடம் பேசுமா? வெறும் துணியிலே கூட சாமியை செய்து இது சட்டையால் செய்த சாமி என்று வைத்து கும்பிடுகிறோமே. வள்ளலாரும் தர்மசாலை தொடங்கப்பட்ட பிறகு கருங்குழி மணியக்காரர் இல்லத்திலே தர்மசாலையிலிருந்து வந்து விட்டார்கள். தர்மசாலைக்கு வந்த பிறகு வள்ளலார் சிதம்பரம் போவதை கூட நிறுத்திவிட்டார்கள். சிதம்பரத்திலே தில்லை நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன சேவை ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடக்கும்.
வள்ளலாரும் பல முறை சென்றிருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த முறையும் வந்து வள்ளலார் போகும்போது கூட போகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் சில பேர் முன்கூடி சென்று விட்டார்கள். வள்ளலார் போகும்போது போகலாம் என்று தர்மசாலையில பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட வள்ளல் பெருமான் அவர் இந்த காலகட்டத்தில் தர்மசாலைக்கு வந்து தொண்டு செய்து நிறையருள் பெற்ற பிறகு வள்ளல் பெருமான் சிதம்பரம் சென்று தில்லை நடராஜ பெருமானை தொழக்கூடிய நிலையில் இல்லை. அவருடைய அருள் சக்தியானது மிகவும் பிரசித்தி பெற்றதாக தர்மசாலையிலேயே இருந்து தர்மசாலையை தில்லையாக்கி காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அப்பொழுது பெருமான் தில்லையில் சென்று வழிபடும் பருவத்தில் இல்லை. பெருமானின் இருப்பிடமே தில்லையாக திகழ்ந்தது. ஆகவே தர்மசாலைக்குள்ளே ஒரு அறையிலே சினிமா காட்சிக்கு திரை கட்டுவதை போல ஒரு திரையை கட்டச் சொல்லி அத்தனை அன்பர்களை உள்ளே நுழைந்து உட்கார சொல்லிவிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சன காட்சியை இந்த திரையிலே காட்டினார்கள். தில்லை சிதம்பரத்திலே அப்படியே வடலூர் ஞான சபைக்குள் தர்மசாலைக்குள்ளே வள்ளலார் தன்னுடைய அருள் சக்தியால் வரவழைத்து இன்றைக்கு நான் வீட்டிலே டிவி என்று சொல்லக்கூடிய ஊடகங்களை பார்க்கிறோமே, அதை போல அன்றைக்கே வந்து இந்த தன்னுடைய அருள் சக்தியினாலே வள்ளலார் நிகழ்த்தி காட்டினார்கள் தர்மசாலையிலே. இப்படி ஒரு அருள் நிறைந்த வள்ளல் பெருமான் இந்த சாதி சமயங்கள் மக்களை எப்படியெல்லாம் உண்மை சொல்லாமல் ஏமாற்றி வருகின்றது என்பதுதான் வள்ளலாருடைய அறச்சீற்றம். ஏன் உண்மையை சொன்னால் என்ன? நான் இந்த கொடியை உடம்பிலிருந்து எடுத்ததை போல நாங்களும் சைவ சமயத்துக்கு உண்டான அந்த நாடி நரம்பு சதைகளை எல்லாம் எடுத்து வைத்துத்தான் சைவ மதத்தை உண்டாக்கினோம். வைணவர்களாகிய நாங்கள் இந்த வகுத்து பதியை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த வைணவ சமயத்தை உண்டு பண்ணினோம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லலாம் அல்லவா? ஒருவரும் சொல்லவில்லையே. இதற்கு என்ன காரணம் என்று வள்ளலார் வந்து சிந்தித்துத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம் சொல்லாமல் மறைத்திருக்கலாம். அது அவருக்கு தேவையில்லை என்று நினைத்திருந்தால், மக்களுக்கு இது போய் சேர வேண்டியதில்லை என்று நினைத்திருந்தால், இதை எழுதி வைக்க வேண்டிய வேலை இல்லையே. நமக்கென்ன, எப்படியோ மக்கள் போகட்டும், மூட நம்பிக்கையே எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது தீரப்போவதில்லை, நான் வந்த வேலையை பார்ப்போம் என்று அவர் வேலையுடைய பார்த்து கொண்டு அவர் சித்தி பெற்றுக்கலாம் அல்லவா? அப்படி நினைக்கவில்லை. நமது தமிழ் மக்கள் மூட நம்பிக்கையினாலே, மூட மதங்களினாலே, தெளிவினுள் தெளிவாய் தெளிவது ஞானம் என்பதை உணராதினாலே, அறிவினுள் அறிவாய் அறிவினுதான் தெளிந்த ஞானம் என்று உணராதினாலே, சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லாதனாலே மக்கள் இன்றைக்கு வரைக்குமே கடவுள் என்ன என்று தெரியாமலே வீணே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றுதான் அதை எழுதி வைத்தார். அவர் எழுதி வைத்ததை கூட 200 ஆண்டுகளாகியும் எந்த சன்மார்க்கையும் அதை எடுத்து பேசாமல் இருப்பதுதான் வள்ளலாருக்கு செய்த பெரிய துரோகமாகும். ஏன் இவர்கள் பேசவில்லை? இவர்களும் மறைத்து விட்டார்கள். ஆதியிலே ஒரு வல்லவன் மறைத்தான் என்று வள்ளலார் சொன்னது உண்மை. அந்த வல்லவன் பூட்டிய பூட்டை யாரும் உடைக்கவில்லை என்று சொன்னது உண்மை. அதை உடைத்தவர் வள்ளலார் தான். அதை உடைத்துத்தான் உண்மையை கண்டறிந்தார்கள். என்ன உண்மை அது என்றால், சன்மார்க்க கொடியை நான் உடம்புக்குள்ளே இருந்து எடுத்ததை போல இந்த சைவ மதங்களும் வைணவ மதங்களும் நம்முடைய உடம்புக்குள்ளே இருந்துதான் நாடி நரம்புகளை வைத்துத்தான் அவர்கள் இந்த கதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் நாம் வணங்கும் தெய்வங்கள் அத்தனையும் நாடி நரம்புதான். நீங்கள் வேண்டுமென்றால் அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று வள்ளலார் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். இன்னொன்றும் சொல்லுகிறார். நடராஜபதி மாலையிலே, பேருற்ற உலகிலொரு சமய மத நெறியெல்லாம், புகழ்பெற்ற உலகத்திலே உள்ள எல்லா விதமான சமய மத நெறிகள் எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சை பிள்ளை விளையாட்டு, பேய் பிடித்த பிச்சை பிள்ளை பைத்தியகார சிறுவன் விளையாடுகின்ற அந்த விளையாட்டை போல இருக்கிறது என்பதை
உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அன்றும் இன்றும் அங்கும் இங்கும் போரிற்று இறந்து வீண் போயினர். எங்கள் மதம் பெரியது, உங்கள் மதம் சிறியது, எங்கள் சாமி பெரிய சாமி, உங்கள் சாமி சின்ன சாமி என்றெல்லாம் விளையாட்டுத்தனமாக சண்டைகள் போட்டு மண்டைகள் உடைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போரிற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடிக்கு மகனே, இது இந்த மத கலவரம் ஓயாது. நீ சென்று புனிதமுறும் சுத்த சன்மார்க்க நெறியை அவர்களுக்கு காட்டி விளக்கி இதுதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி எல்லோரும் கலகத்தை மத கலவரங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி சுத்த சன்மார்க்கத்தை அவளுக்கு சொல்லிக் கொடு. ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே. மகனே ராமலிங்கம், நீ என் பிள்ளை ஆனா. எனக்கு மூத்த பிள்ளை, எனக்கு தனிப்பிள்ளை, எனக்கு தகுந்த ஒரு மகன் நீ என்பதனாலே, தலைப்பிள்ளை என்பதனாலே உனக்கு நான் இந்த வேலையை கொடுக்கிறேன். ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே. இவ்வேலை புரிகை என்று இட்டனம் மனதில் வேறு எண்ணற்க என்ற குருவே. நீ மனசிலே இவ்வளவு பெரிய கடினமான வேலையை எனக்கு அப்பா கொடுத்திருக்கிறாரே என்று நீ கவலைப்பட வேண்டாம். நீ சென்று உலக மக்களை திருத்து என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதை வள்ளலார் பிறகு ஒரு பாடலிலே சொல்லுகிறார். அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும். அகத்தே கருத்து, இந்த புறத்தே வெள்ளை வெளியர் என்று உடை போட்டுக் கொண்டு அலைவதைப் போல அகத்திலே கருப்பு புறத்திலே வெள்ளை, இப்படி அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இந்த இகத்தே பரத்தை பெற்று, இகம் என்பது இந்த வாழ்க்கை, உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த நம்முடைய வாழ்க்கை, இதிலேயே பரத்தை பெற்று என்றால் மேலான வாழ்வை பெற்று நல்ல மனிதனாக சாந்த சொருபியாக மக்களுக்கு உதவி செய்பவனாக, மக்களுக்கு பசிக்கு உணவிடுபவனாக, ஒழுக்க சீலனாக இகத்தே பரத்தை பெற்று அந்த மேலான சுத்த சன்மார்க்க வாழ்வை நீ பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவித்தான். அப்படி வருவிற்றவன் சும்மா வரவில்லை, கை முதலாக அருளை பெற்றேனே, அருளையும் பெற்றுக்கொண்டு வந்துதான் இந்த உலகை திருத்த நான் இந்த சித்தி உலகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த பாடலிலே இதை விளக்குகிறார். வள்ளலாருடைய நோக்கம் மதங்களின் பிடியிலிருந்து மக்களை விடுவிப்பதுதான். ஆதியிலே மறைத்தவன் ஒரு வல்லவன் என்கிறார்களே, அது எதை மறைத்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒரு வரவில்லை என்று வள்ளலார் ஆதங்கத்தோடு சொல்லுகிறார்களே. ஆதியிலே வந்தவன் எதை வைத்து பூட்டினான், எதற்காக பூட்டி வித்தான், நமக்கு தெரிய வேண்டுமல்ல. இதுக்கெல்லாம் என்ன விடை? எதற்காக அதை மறைத்து பூட்ட வேண்டும், எதை வைத்து பூட்ட வேண்டும்? உண்மையை மறைத்து பூட்டிவிட்டான். அது எந்த உண்மை? அது நாம் வணங்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் ஆதி மூலம், அதன் இருப்பிடம், அது உற்பத்தியான ஸ்தலம் நமது உடம்பு என்பதை மறைத்து வைத்து பூட்டிவிட்டான். இதெல்லாம் வெளியே தெரிந்தால் நம்முடைய பிழைப்பிற்கு பங்கம் நேரும் என்று அச்சப்பட்டு யாருக்கும் தெரியாமல் பூட்டிவிட்டான் என்பது தானே அதை விடை. ஆகையினாலே இந்த உபதேச குறிப்புகள் 17வது எண்ணிலிருந்து பிண்ட லட்சணம் என்கிற தலைப்பிலே வள்ளலார் எழுதியுள்ள செய்திகள் சைவ வைணவ மதங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும், உடம்பில் உள்ள அத்தனை செய்திகளையும் எழுதி வைணவர்கள் உடம்புக்கு என்னென்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், அதை அடுத்து சைவர்கள் உடம்புக்கு என்னென்ன பெயரை வைத்திருக்கிறார்கள், சதைகளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், திருப்பாக்கடல் என்று வைணவர்கள் எதை சொல்லுகிறார்கள், வாழைப்பூ போன்ற தொங்குகிற இந்த இதயத்துக்கு இமயமலை என்று சைவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற உண்மைகளை எல்லாம் தான் வெளியே தெரியாமல் அதை மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். அதைத்தான் வல்லவன் பூட்டினான். அந்த பூட்டிய பூட்டைத்தான் வள்ளல் பெருமான் உடைத்து உண்மையை சொன்னார்கள். சைவ புராண செய்திகளும் வைணவ புராண செய்திகளும் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறது. இதையெல்லாம் பிரதானமாக வைத்துத்தான் இத்தனை 1000 கதைகளை கோர்வையாக எழுதி 6000 ஆண்டுகளாக கடவுளுக்கு சிலைகள் செய்து கோயில் கட்டி அவைகளை வைத்து அவர்கள் பிழைத்து கொண்டு
அவர்களையும் சேர்த்து தேரிலே சாமிக்கு வேர்க்கிறது என்று செப்பினால் செய்த கண்ணிலால் செய்த சாமிக்கு வேர்க்குமா விசிறி வீசிக்கொண்டு அந்த சப்பரத்திலே 4 பேர் ஏறிக்கொண்டு வருகிறார்கள். நாம் ஊராய் தேரை இழுத்து கொண்டு திரிகிறோம். இது உண்மையா இல்லையா? ஆகையினாலே சிந்தித்து பாருங்கள் என்றுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த சன்மார்க்க அன்பர்கள் சான்றோர்கள் இந்த உரைநடை பகுதி பக்கங்கள் 363 367 பக்கங்கள் வரை நன்றாக படித்து பார்த்து மக்களுக்கு விளக்குங்கள். இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் உள்ளதை சொல்லுகிறேன் என்று வள்ளலார் சொல்லுகிறார். அடியேனும் அதை படித்துவிட்டு அங்கே இந்த இருப்பதைத்தான் அந்த உள்ளதை சொல்லுகிறேன். உரைநடை பகுதியிலே வள்ளலார் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். இதிலே நம்முடைய சொந்த கருத்து ஒன்றும் இல்லை. இந்த புஸ்தகங்கள் தெய்வநிலைய பதிப்பினாலே இந்த உரைநடை பகுதி 200 ஆண்டுகளாக தொடர்ந்து வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் அவர்கள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா செய்திகளும் உள்ளே இருக்கிற ஒளிவு மறைவுக்கு ஒன்றுமில்லை. ஆகையினாலே இந்த செய்திகளை படித்து மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு நாம் அத்தனை பேரும் உண்மையான சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து நமக்குள்ளே தெய்வத்தை கண்டு தொழுது இரவாமையை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வள்ளலார் எல்லோரும் போல நாமும் சாகக்கூடாது என்றுதான் வள்ளல் பெருமான் நினைத்தார்கள். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பரகரின் வரையுமே பாடுபட்டார்கள். சித்துவனாகத்திலே இரவாமையை பெற்றுக்கொண்டார்கள். இறைவனே வந்து இரவாமையை கற்றுக் கொடுத்தார். அவரிடம் கற்றதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதை நமக்கு சொல்லுகிறார். இப்படி சாப்பிடணும், இப்படி படுத்து தூங்கணும், இடது பக்கம் தூங்கணும், இன்னென்ன ஆகாரங்கள் சாப்பிடுங்கள், இன்னென்னதெல்லாம் விலக்கி விடுங்கள் என்று நமக்கு சிறு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்து வாத்தியார் பாடம் சொல்வதைப் போல பெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதை அனுசரித்து வள்ளல் பெருமான் மார்க்கத்திலே வர வேண்டும். வள்ளலார் வந்ததே இந்த மூட மதங்களிலிருந்து நம்மை விடுவித்து உண்மையான நல்ல முன்னேற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். சாதி சமயங்களும் மதங்களும் சன்மார்க்கம் வளர்வதற்கு சத்தியமான தடைகளாக இருக்கிறது. ஆகவே சாதியும் வேண்டாம், சமயமும் வேண்டாம், சடங்குகளும் வேண்டாம். எங்களுக்கு உண்மையான வள்ளல் பெருமான் வழிகாட்டுவதற்கு வந்திருக்கிறார். ஆகவே சுத்த சன்மார்க்கத்தை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொண்டு ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து இரவாமையை பெற வேண்டும் என்ற வள்ளலாரின் குறிக்கோளுக்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அடியேன் உள்ளதை சொல்லுகிறேன். உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்லுகிறேன். உள்ளதை சொல்லுகிறேன். இந்த உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். இதற்கு மேற்பட அதை எடுத்து படிப்பதோ பார்ப்பதோ புரிந்து கொள்வதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. யாரையும் இப்படியெல்லாம் செய்யத்தான் வேண்டும் என்று நிர்பந்தம் சன்மார்க்கம் படுத்துவதில்லை. காட்டுகிறோம். இங்கே இருக்கிறது பார், இது தங்க புதையல், எடுத்துக்கொள் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். அதை எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், விட்டுவிடுபவர்கள் விட்டுவிடலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று சொல்லி இந்த பேருபதேசத்தை இத்துடன் அது நிறைவு செய்கிறேன். ஆகையினாலே என்னுடைய அருமை தமிழ் மக்கள் வள்ளலார் வழியிலே வந்து சுத்த சன்மார்க்கத்தில் நிறைவேற்றி வாழ்ந்து உடம்பை பொன்னை போல் பாதுகாத்து கொண்டு வியாதிகள் வராமல் 100 வருடங்களாவது சன்மார்க்கில் வாழ வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. அதை உங்களிடத்திலே ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம், நிறைவு.